சின்ன பையன் வழக்கம் போல அவனோட ஸ்கூல் பஸ் வந்தோனே பஸ்ல ஏறினதும் அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் அவனை வம்பிழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவன் எதையுமே கண்டுக்காம அமைதியாவே தான் இருக்கான். ஆனா இவன் வந்து ரொம்பவே ஏழ்மை குடும்பத்தை வந்து சேர்ந்தவன். ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவனா இப்படிதான் நடத்தணுமா என்ன? இந்த பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸரும் யாரும் வேற இருக்க மாட்டாங்க. இப்ப அவன் ஷூ வேற பிஞ்சு போக புது ஷூ வேணும்னு வீட்ல கேட்க அவங்க உன்னோட அக்கா ஷூவை போட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வேற கேர்ள்ஸ் ஷூல. அதனால அவன் என்ன பண்றான்னா பிங்க் கலர் இருக்கிற எல்லா இடத்துலயும் பிளாக் கலரை வந்து மார்க்கரை வச்சு அடிக்கிறான். இருந்தாலும் அவன் கிளாஸ்க்கு போனதுக்கப்புறம் அவனோட ஷூவை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன பொம்பளை பிள்ளை ஷூவை போட்டு வந்திருக்குன்னு. இதுக்கப்புறமா ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் நடக்குது, ரன்னிங் காம்படிஷன். அந்த இடத்துக்கு வேற ஒரு புது பொண்ணு வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. ஆனா இவன் இந்த மாதிரி பண்றத பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவளை விரட்ட நினைக்கிறாங்க. இருந்தாலும் அவ காம்படிஷனை வந்து கலந்துக்கிறா. இப்ப எப்படியோ நம்ம இந்த சின்ன பையன் அவன் தான் முதல்ல வந்துட்டு இருக்கான், அவன் தான் ஜெயிப்பான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு போயிட்டு அந்த காம்படிஷனை வின் பண்ணிடுறா. பையன் வேற கீழ விழ இவன் ஹெல்ப் பண்ணலான்னு வரும்போது இவன் கண்டுக்காம போயிடுறான். அதுக்கப்புறமா தான் இவன் நோட் பண்றான் இந்த பொண்ணுக்கும் இவள மாதிரியே யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அவ தனிமையில தான் இருக்கான்றத. அதுக்கப்புறம் என்ன இவங்க 2 பேரும் சேர்ந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி.